வசனங்களை வாசிக்கிறேன். ஆனாலும் அவன் எவ்வளவாயும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலறுகிற கடலின் அலைக்கொப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாய். இந்த வார்த்தை முதல்ல வந்துருச்சுல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இப்போ உங்களுக்கு ஆண்டவர் தெளிவா பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? இந்த விஷயத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, யாரும் என்ன செய்யாதீங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க. நீங்க பிரச்சனையை பார்த்தீங்கன்னா உங்க இருதயத்துல என்னதான் வந்துடும்? சோர்வு வந்துடும். அடுத்த சோர்வு வந்த மாதிரி இருக்கும். இயேசுவின் மேலையும் உள்ள விசுவாசமும் அவர் கொடுத்திருப்பார். இந்த வருஷத்துல உனக்கு ஒரு ஜெயம் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்கு எதிர்மறையாவே நடக்கும். அதை பார்த்தா நமக்கு இந்த வருஷத்துல இது செய்வேன்னு சொல்லிட்டாருல்ல, நமக்கு ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேள்வியே கேட்காதீங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி அப்படின்னு சொல்லி பாடி என்ன செய்யுங்க? ஆண்டவரே, இதெல்லாம் ஒழிஞ்சு போனதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனையை பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிருவீங்க, சோர்ந்து போவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வு வந்துவிடும். அடுத்தது உங்களுடைய விசுவாசத்தை சீர்குலைத்து அதை பலகீனப்படுத்தி என்ன செய்வான்? அவிசுவாசத்தை உண்டாக்கி விடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னத்தை ஜெபம் பண்ணி உள்ள அந்த போரு முடியவே மாட்டாங்க. என்னதான் உபவாசம் இருந்து